ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நம் அனைவர் மீதும் வல்லோன் இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவில்லா கருணையாளன் அல்லாஹ் எங்களுக்கு செய்த அருள், முதல் 10 நோன்புகளையும் நோற்று முடித்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த 10க்குள் நுழைய இருக்கின்றோம். மிக வேகமாக எங்களை ரமலான் கடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் ஒரு விடயம், கவலைக்குரிய ஒரு விடயம். அந்த அடிப்படையிலே நாங்கள் தினமும் லுகர் தொழுகையை தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கற்றுக்கொள்வோம், அவர்களின் வாழ்விலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்வதனூடாக அவர்களின் மீது பற்றுக்கொள்வோம் என்ற மகுடத்திலே தொடர் சீரா வரலாற்று உரைகளை நாம் நிகழ்த்தி வருகின்றோம். அந்த தொடரிலே நேற்று நாங்கள் ஆரம்பித்து வைத்த தலைப்பு புன்னகைக்கும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளும் அன்பும் நிறைந்த ஒரு தூதராக இருந்தார்கள். எப்போதும் அவர்களுடைய முகத்திலே புன்னகை ததும்பியது. எப்போதும் அவர்கள் மற்ற மனிதர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்றார்கள், சக மனிதர்களை சந்தோஷத்தோடு அணுகினார்கள் என்கின்ற விடயங்களை எல்லாம் நேற்று நாங்கள் பார்த்து 4 வரலாற்று சம்பவங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைவாய்ப்பற்கள் தெரியும் அளவுக்கு சிரித்திருக்கிறார்கள் என்கின்ற சில சுவாரஸ்யமான சம்பவங்களை எல்லாம் நாங்கள் சீராவின் ஒளியிலிருந்து நோக்கினோம். இன்று 5வது ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்ப்போம். இதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்வோடு சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம், ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமாருக்குள் வரக்கூடிய முரண்பாடுகளை எப்படி கவனமாக கையாண்டிருக்கிறார்கள் என்பதற்கும், எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களோடு நெருக்கமாக பழகியிருக்கிறார்கள் என்பதற்கும் இந்த சம்பவம் ஆதாரமாக அமைந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது திருமணம் செய்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறகு சௌதா ரலியல்லாஹு தஆலா அவர்களையும், அதற்கு பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்தார். இந்த 2 பேரோடும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த பாசம் கொண்டிருந்தார். சில போது அவர்களோடு கேளிக்கையாக விளையாடி மகிழ்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். ஒருமுறை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தினம், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மனைவியினுடைய வீட்டில் இருப்பார்கள். அன்று ஆயிஷா நாயகியுடைய தினம். அப்போ அந்த நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹரீரா என்று சொல்லக்கூடிய ஒரு உணவு பண்டத்தை தயாரிக்கிறார்கள். இந்த ஹரீரா என்ற ஒரு உணவு பண்டம் அரபிகளினுடைய விருந்துகளின் போது தயாரிக்கப்படுகின்ற ஒரு சிறப்பான உணவு. அந்த உணவை தயாரித்து ஒரு தட்டத்திலே, ஒரு பிளேட்டிலே போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பரிமாறுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அன்னை சௌதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கே வருகிறார்கள். அன்னை சௌதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டிலே ரசூலுல்லாஹை சந்திப்பதற்காக வருகிறார்கள். வந்த நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர் ஒரு சிறு வயது ஒரு பெண்ணாக இருந்தார். அவருடைய அந்த வயதுக்கேற்ற இயல்புகள் அவரிடத்திலே காணப்பட்டன. எனவே அந்த உணவை கொண்டுட்டு போய் ரசூலுல்லாஹ் கொடுத்தோன்னு ரசூலுல்லாஹ் சாப்பிட்றாங்க. இன்னும் அந்த பிளேட்டில் போட்டு சௌதா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க, நீங்களும் சாப்பிடுங்க. அப்போ சௌதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நான் இந்த உணவை விரும்புவதில்லை, எனக்கு இந்த உணவு, இந்த ஹரீரா என்கின்ற உணவு எனக்கு விருப்பம் இல்லை, நான் சாப்பிட்றதில்லைன்னு சொன்னார். சௌதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆயிஷா நாயை விட பல வயது மூத்த ஒருவர். அப்போ ஆயிஷா நாயி திருப்பின்னு சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் சாப்பிடத்தான் வேணும், நான் கஷ்டப்பட்டு செஞ்ச ஒரு உணவுப் பொருள், நீங்கள் எங்கள் ரோட்டுக்கு வந்திக்கிறீங்க, இல்லை சாப்பிடுங்க. அவங்க மீண்டும் சொல்கிறாங்க, இல்லை நான் சாப்பிட மாட்டேன். இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ஹரீரா என்கின்ற உணவை எடுத்து
சௌதா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வலுக்கட்டாயமாக ஊட்டுவதற்காக முயற்சி செய்கிறார்கள். முயற்சி செய்கின்ற போது சௌதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ள கையில் இருந்த உணவு பண்டமெல்லாம் அப்படியே முகமெல்லாம் பூசப்பட்டு விட்டது. தான் நடந்த சம்பவம். முகமெல்லாம் அப்படியே பூசப்பட்டு விட்டது. இப்போ சௌதா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கோபம் வர ஆரம்பிக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திக்குமுக்காடி போகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதை பார்த்தவர்களுக்கு சிரிப்பு வந்து விட்டது. இதனை கண்டபோது, இந்த காட்சியை கண்டபோது, இவர்கள் இருவரும் அடிபிடிப்பட்டுக் கொள்வதை பார்த்தபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிரிப்பு வந்து விட்டது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய சிரிப்பு ஒன்று சிரித்தார்கள் என்று அந்த ஹதீஸிலே வருகிறது. கொஞ்சம் பெரிதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து விட்டார். ரசூலுல்லாஹ் சிரித்த உடனே சௌதா ரலியல்லாஹு தஆலாவுடைய முகம் இன்னும் மாறிவிட்டது. ரசூலுல்லாஹ்வும் சேர்ந்து நம்ம இப்படி செஞ்சு போட்டாளேன்ற மாதிரி அவருடைய நிலை மாறின உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே என்ன செய்தார்கள்? இதனை சமாளிக்க வேண்டும், அதையும் சுமூகமாக சமாளிக்க வேண்டும். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பின்னால் போய் அவருடைய 2 கையையும் இறுகி கட்டி பிடிச்சிட்டான். கட்டி பிடிச்சி போட்டு சௌதா ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து சொன்னாங்க, சௌதா, இது உங்களோட டைம், மிச்சம் இருக்கிற உணவு எடுத்து இவட முகத்தில் நீங்களும் பூசுங்க. இப்போ சௌதா ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த இடம் எடுத்து முகத்தில் பூசுகிறாங்க. ஆயிஷா சொன்னாங்க, அதுக்கு இது சமனாக போய்விட்டது என்று சொல்லி இருவரையும் சமாளித்து விட்டார்கள். இந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய பக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சார்ந்திருந்திருந்தார். சௌதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடுமையாக கோபப்பட்டிருப்பார்கள், கோபித்திருப்பார்கள். அப்போ அங்கு மனைவிமாரை சமமாக ட்ரீட் பண்ணவும் வேண்டும், இருவரையும் சமமாக மதிக்கவும் வேண்டும், ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனையின் முரண்பாட்டை தீர்க்கவும் வேண்டும், இதனை நகைச்சுவையாக கையாள வேண்டும் என்ற அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு விளையாட்டினை ஒரு மிகவும் ஒரு பிஸியான ஷெடியூலை கொண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கெல்லாம் நேரம் ஒதுக்கி இருக்கிறார்கள். இப்படி மனைவிமாரோடு பகடி பண்ணி விளையாடக்கூடிய ஒருவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நகைச்சுவை உணர்வு என்பதும் கலந்த ஒன்றாக இருந்திருக்கிறது என்பதற்கு இந்த 5வது சம்பவமும் ஒரு உதாரணமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று 6வது சம்பவத்தை நாங்கள் பார்க்கலாம். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது படுத்து கொண்டிருக்கின்ற நிலையிலேயே அவர்கள் சத்தமிட்டு சிரிக்கிறார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழித்தெழுகின்ற போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் தூங்குகிற நேரம் சத்தமாக சிரிச்சிங்களே, என்ன காரணம்? ஏதோ ஒரு காரணத்தாலான சிரிச்சிப்பீங்க, என்ன காரணம் என்று கேட்குறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவிலே ஹரம் ஷரீஃபிலே, நம்முடைய இறை இல்லம் ஹரம் ஷரீஃபிலே தஞ்சம் புகுந்துள்ள குறைஷியரில் ஒருவருக்காக இறையுள்ளம் நோக்கி படையெடுத்து வருவார்கள். ஒரு சாரார் படையெடுத்து வருவார்கள். அவர்கள் பைதாயனும் சமவெளியை அடையும் போது பூமிக்குள் புதைந்து போவார்கள். புதைந்து அவர்கள் பிற்பாடு பல்வேறு நிலைப்பாடு கொண்டவர்களாக எழுப்பப்படுவார்கள். அவர்களின் எண்ணங்களுக்கு ஏற்ப அல்லாஹ் தஆலா மறுமையிலே அவர்களை எழுப்புவான். இந்த காட்சி எனக்கு காண்பிக்கப்பட்டது, அதனால் தான் நான் சத்தமாக சிரித்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்த ஒரு சம்பவம். இதில் ஏன் சிரிக்கிறார்கள் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை சொல்கிறார்கள். ஹரம் ஷரீஃபுக்குள்ளே இருக்கிற ஒரு குறைஷியருக்காக, அவரை அழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு படையே வரும். அந்த படை வருகின்ற போது இந்த ஹதீஸை பெரும்பாலான ஹதீஸ்களை அறிஞர்கள் இஹ்லாஸ் என்ற தலைப்புக்கு கீழால் கொண்டு வந்திருக்கிறார். இஹ்லாஸை பற்றி நாங்கள் கதைக்கின்ற போது, உள தூய்மையை பற்றி கதைக்கின்ற போது இந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டுவார். ஏனென்று சொன்னால், அந்த படையிலே பலரும் வருவார்கள், பல நோக்கத்திலே வருவார்கள். வருகின்ற போது அவர்கள் பூமிக்குள் உள்வாங்கப்பட்டு விடுவார்கள். அதோட அவங்களோட கதை ஒளிஞ்சு மௌத்தாயிடுவாங்க. அதுக்கு பிறகு மறுமையில் தான் அவங்க மீண்டும் எழுப்பப்படுவாங்க. எழுப்பப்படுகின்ற போது அவ்வாவோட நீயத்துக்கு எப்போ கூலி கொடுக்கப்படும். யாரெல்லாம் காபாவை அழிக்க வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்தாங்களோ அவங்களுக்கு அதுக்குரிய கூலியும், அதெல்லாம் சும்மா நிர்பந்தத்தில் அவங்களோட எண்ணப்பாடுகளுக்கு ஏற்பவர்களுக்கு கூலி வழங்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே சொல்கிறார்கள். எதிர்காலத்திலே நடக்க இருக்கின்ற ஒரு சம்பவத்தை பற்றி அவர்கள் சொல்கிறார்கள். அவ்வாறான ஒரு சம்பவம் நடக்கலாம்.
எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை கண்டவுடன் அவர்களுக்கு சிரிப்பு ஏற்பட்டு சிரித்து கொண்டு சொன்னதாக இந்த ஹதீஸிலே வரும். 7வது சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்ற போது பாவத்துக்கு நன்மை. இந்த ஹதீஸுக்கு தலைப்பட்டிருக்கிறார்கள் சில ஹதீஸ்களை அறிஞர்கள், பாவத்துக்கு நன்மை. அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த சம்பவத்தை பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசிகள் மற்றும் நரகவாசிகளினுடைய நிலை குறித்து சொல்லுவார்கள். சொர்க்கவாசிகளிலே இறுதியாக சொர்க்கத்தில் நுழைகின்ற மனிதனுடைய நிலையை பாருங்கள். இந்த ஹதீஸை பாருங்கள். இந்த மார்க்கம் எவ்வளவு சிம்பிளானது, அல்லாஹ் எவ்வளவு இரக்கமானவன் என்பதற்கு இந்த ஹதீஸும் ஒரு சிறந்த உதாரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சொர்க்கத்திலே கடைசியாக நுழைகின்ற மனிதனுடைய நிலையை பாருங்கள். அவன் நரகவாசிகளிலிருந்து நரகத்திலிருந்து இறுதியாக வெளியேற்றப்படுவான். அவன் யார் என்பதை நான் நன்கறிவேன். மறுமை நாளிலே அந்த மனிதர் கொண்டு வரப்படுவார். அப்போது இவர் புரிந்த சிறு பாவங்களை இவருக்கு எடுத்து காட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். இவர் பாவம் செஞ்சிக்கார் அல்லவா, நிறைய பாவங்கள் செஞ்சிக்கார், இவர் சிறிய பாவங்களை எல்லாம் எடுத்து காட்டுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். அப்போது மலாய்க்காமார்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்வான், மெதுவாக சொல்வான், இவருடைய பெரிய பாவங்களை எல்லாம் அப்படியே மன்னித்து விடுங்க. சிறிய பாவங்களை எல்லாம் அவருக்கு காட்டுங்க, இவர பெரிய பாவத்தை எல்லாம் அப்படியே மன்னிச்சுடுங்க, அது எதையும் காட்ட வேணாம், நீக்கிடுங்க, அவரோட லிஸ்ட்டிலே அது இருக்க வேணாம் கண்ணா அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அப்போது அந்த மனிதருக்கு சிறிய சிறிய பாவங்களை எல்லாம் மலாய்க்காமார்கள் காட்டுவார்கள். இதுதான் அவனுடைய பட்டியல், நீ செஞ்சிருக்கிற பாவங்கள் இதுதான். எப்படி காட்டப்படும்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்ன இன்ன நாளிலே இன்ன இன்ன நேரத்திலே நீ இந்த பாவத்தை செய்தாய். துல்லியமான கணிப்பீடு, டைமோட வெறும். இப்போ இன்றைக்கு நாம் இந்த இலத்திரனியல் ஊடகங்களினுடைய வருகைக்கு பிறகு இதை இலகுவாக நம்புகிறோம். இந்த துல்லியத்தன்மையை, உதாரணத்துக்கு ஒரு ஆஃபீஸில் போய் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா எந்த டேட்டில் எத்தனை மணிக்கு வேறு வந்தேன், எத்தனை மணிக்கு போனேங்கிறது காட்டு. நாம் ஒரு பயணம் போயிட்டு வந்தால் இந்த கூகுள் எல்லா தகவலையும் காட்டுது. நீங்கள் எங்கெங்கே போனேன், எத்தனை கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணிக்கிறீங்க, எந்தெந்த இடத்துல நின்றுக்கிறீங்க, சகல தகவலும் பதிவு செய்யப்படும். மனுஷன் டெக்னாலஜியாலேயே இவ்வளவு விஷயங்களை கண்காணிக்க முடியுமெண்டா அல்லாஹ்வுடைய டெக்னாலஜியால் இதெல்லாம் சிம்பிளான ஒரு விஷயம். ஆகவே அவ்வாறு மிக துல்லியமாக எந்த டேட்டில் எந்த டைமில் நீ இந்த பாவத்தை செய்தாய் என்று சொன்னோன்னா அந்த மனிதனால் எதுவும் பேச முடியாது. அந்த மனிதன் ஆம், நான் இந்த பாவங்களை எல்லாம் செய்கிற உண்மைதான் என்று ஏற்றுக்கொள்வான். அப்போது அந்த மனிதனுக்குடைய உள்ளத்திலே ஒரு அச்சம் ஏற்பட்டு விடும். இப்போ இந்த பெரிய பாவத்தை நான் தான் காட்டுவானே, இப்போ எனக்கு காட்டின எல்லாம் சின்ன சின்ன பாவம் தானே, நான் செஞ்ச பெரும் பாவங்களை நீக்கிதே, அதையும் எனக்கு காட்டப்படுமே என்று அந்த மனிதன் அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கின்ற போது அப்போது அல்லாஹ் தஆலா சொல்வான், இவ்வளவுதான் உன்னோட பாவம், நீ செய்த ஒவ்வொரு சின்ன பாவத்துக்கும் பதிலாக உனக்கு கிஃப்ட், உனக்கு ஒரு நன்மை தரப்படும். நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் ஒரு நன்மை. நீ உதாரணத்துக்கு 1000 சின்ன பாவம் செஞ்சுக்கிறீங்க, உனக்கு 1000 நன்மை தரப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். அவருக்கு ஒவ்வொரு சிறுதவருக்கு மூடாக ஒரு நன்மை எழுதப்படும். அப்போது அந்த மனிதன் ஆச்சரியத்தோடு கேட்பான், யா அல்லாஹ், நான் பெரிய பெரிய பாவமெல்லாம் செய்தேனே, அது நம் லிஸ்டிலே இல்லையே, அதே நாம் உள்ளாமாக்கி போட்டு நீ எனக்கு நன்மையை வர தாரியே என்று அந்த மனிதன் கேட்பான் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடைவாய்ப்பற்கள் தெரியும் அளவுக்கு சிரித்தார்கள் என்று அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி முஸ்லிமிலே பதிவாயிருக்கிறது. அப்போ பாருங்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு சிரிப்பு வந்த அந்த மனிதன் நிலையை நினைத்து உண்மையாக பாருங்களேன், அவன் கடைசி வரைக்கும் பாவங்களை செஞ்சுட்டு கொஞ்சம் நன்மையோட போன ஒரு மனுஷன், ஈமான் கொண்டு இருந்தான், ஈமான் இருந்தது, ஆனால் பாவங்கள் அதிகமாக செஞ்சு நன்மையை குறைவாக செஞ்ச மனிதன். இந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா அவனை பெரிய பாவங்களை மன்னித்து கடைசி அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புகின்ற போது அவனோட பாவங்களை எல்லாம் இல்லாமலாக்கி போட்டோம். அந்த ஒவ்வொரு பாவத்துக்கும் பயில அவனுக்கு நன்மையை சேர்த்து, அந்த நன்மைக்கு சொர்க்கத்தில் தரஜாவை சேர்த்து அவனை சொர்க்கத்தில் இன்பங்கள் அனுபவிக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா அனுப்புகிறான் என்றால் அல்லாஹ் எவ்வளவு இரக்கமானவன் என்பதை நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இது சொர்க்கத்தில் கடைசியாக நுழைகிற மனிதன் நிலை, லாஸ்ட் கொஞ்சம் நன்மை செஞ்சுட்டு போகிற மனுஷன் நிலை என்றா, ஆரம்பத்தில் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போகிற மனிதர்களுடைய நிலை என்ன? அவர்கள் எவ்வளவு கௌரவப்படுத்தப்படுவார்கள், எவ்வளவு கண்ணியப்படுத்தப்படுவார்கள் அல்லாஹ்வினால் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வல்ல அல்லாஹ் தஆலா எங்களையும் அந்த கூட்டத்திலே ஆக்கி அருள வேண்டும் என்று துஆ செய்து கொள்வோம். 8வது ஒரு சம்பவம், இது யூதர் சகோதரர் ஒருவர் அல்லாஹ்வுடைய வல்லமையை மெய்ப்பித்த ஒரு நிகழ்வு.
யூத மத அறிஞர்கள் அந்த காலத்திலே நிறைய பேர் மதீனாவிலே இருந்தார்கள். அவர்களிலே ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறார், முஹம்மதே, அல்லாஹ் வானங்களை ஒரு விரல் மீதும் பூமியை ஒரு விரல் மீதும் மரங்களை ஒரு விரல் மீதும் தண்ணீர் மற்றும் ஈரமான மண்ணை ஒரு விரல் மீதும் இதர படைப்பினங்களை ஒரு விரல் மீதும் வைத்துக்கொண்டு நானே ஏகாதிபத்தியம் உள்ள அரசன் என்று சொல்வான் என்று எங்களுடைய தௌராத்திலே நாங்கள் படித்திருக்கிறோமே, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று கேட்கிறார். அல்லாஹ் 5 விரல் எடுத்தா அதில் ஒரு விரலில் வானத்தையும் ஒரு விரலில் பூமியையும் ஒரு விரலில் தண்ணி மண் போன்றவற்றையும் இப்படி ஒவ்வொரு விரலையும் ஒவ்வொரு பொருட்களை வச்சுக்கொண்டு அல்லாஹ் தஆலா நான் தான் அரசன், எனக்குத்தான் சர்வா வல்லமையும் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா கேட்பானே, இப்படி எங்களோட தௌராத்தில் சொல்லப்பட்டிருக்குது உண்மைதானா, உங்களோட மார்க்கத்திலையும் இது சொல்லப்பட்டிருக்குதா என்று கேட்கிறார். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் சொன்னது உண்மைதான் என்று ஆமோதிக்கின்ற வகையிலே தன்னுடைய கடைவாய்ப்பற்கள் தெரிகின்ற அளவுக்கு சிரித்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போது மீண்டும் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வை எவ்வாறு மதிக்க வேண்டுமோ அவ்வாறு நீங்கள் மதிக்கவில்லை. மறுமை நாளில் பூமி முழுவதும் அவன் கைப்பிடியில் இருக்கும், வானங்கள் அவனது வலக்கரத்தில் சுருட்டப்பட்டிருக்கும், அவர்கள் இணை வைப்பவற்றிலிருந்து அவன் தூயவன் உயர்ந்தவன் என்று குர்ஆனிலே வரக்கூடிய வசனத்தை ஓதி காட்டி உங்களோட தௌராத்தில் சொல்லப்பட்டது தான் எங்களுடைய குர்ஆன்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஓதி காட்டினார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, புகாரியில் இந்த செய்தி பதிவாயிருக்கு. இந்த சம்பவத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைவாய்ப்பற்கள் தெரிகின்ற அளவுக்கு சிரித்தாங்க. ஏன் சிரித்தாங்கன்னா, இந்த யூதர் இந்த குர்ஆனில் ஏதாவது உண்மை நிற்குமா என்று அறிகிறதுக்காக தானே வந்தார். ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அவர் தௌராத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. தௌராத்தில் இருக்கிறது உண்மையானு பார்க்குறதுக்கு எங்கே வராரு, குர்ஆனில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு வராரு. ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாரு இல்லை, அது ஒரு காரணம். ரெண்டாவது, அந்த அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி இவர் இவ்வளவு அழகாக அறிந்து வைத்திருக்கிறாரே என்று நினைத்து அவர்கள் சிரிக்கிறார்கள். அவ்வளவு அறிந்திருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலையே என்றுதான் அவர்கள் சிரித்திருக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இதனை நாங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய அந்த வல்லமையை காட்டக்கூடிய ஒரு ஹதீஸ். இதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்த ஒரு சம்பவம். சொர்க்கவாசிகளுடைய விருந்துணவு தொடர்பாக பேசக்கூடிய ஒரு சம்பவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில் இந்த பூமியை அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா, அப்படியே உருட்டி ரொட்டிக்கு மாப்பி செய்கிறது போல பிரட்டி அல்லாஹ் தஆலா இந்த பூமியை ஒரு கரத்தால் அப்படி புரட்டி போட்டுருவான். அதில் இருந்து அதை போன்ற ஒரு பகுதியை கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகளுக்கு ரொட்டி போன்ற ஒரு உணவை தயாரித்து கொடுப்பான். இந்த பூமியை சுருட்டி தயாரித்து ஒரு போலாக்கி அதை தட்டையாக்கி, இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஹோட்டல்ஸில் பார்க்குற மாதிரி தான் அந்த மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து வச்சு அதை தட்டி அதை பிரட்டி எப்படி ஒரு ரொட்டியை தயாரிக்கிறார்களோ அதுபோல் அல்லாஹ் தஆலா இந்த பூமியை தட்டி ரொட்டியாக்கி இந்த சொர்க்கவாசிகளுக்கு உணவாக்கி போட்டுடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இது சொன்ன உடனே இது தௌராத்தில் இருக்குதானே, உடனே யூதர்களில் ஒரு மனிதர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அபுல் காசிமே, காசிமுடைய தந்தையே. சிலர் அரபிகள் ரசூலுல்லாஹ் இப்படித்தான் அழைத்தார்கள், அபுல் காசிம். அபுல் காசிமே, அளவற்ற அருளாளன் உங்களுக்கு சுபிட்சம் அளிக்கட்டும். மறுமை நாளிலே சொர்க்கவாசிகளின் விருந்துணவு என்னவென்று உங்களுக்கு நான் தெரிவிக்கட்டுமா என்று கேட்டார். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி சொல்லுங்க என்று சொன்னாங்க. அப்போ அந்த மனிதர் சொன்னார், ரசூலுல்லாஹ் சொன்னதை போல அவரும் சொல்கிறார், மறுமை நாளில் இந்த பூமி ஒரே ஒரு ரொட்டியை போன்று அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுவான். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை கூர்ந்து பார்த்துவிட்டு கடைவாய்ப்பற்கள் தெரியும் அளவுக்கு சிரித்தார்கள். இந்த யூதர்கள் இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க, ஆனால் நான் ரசூலுல்லாஹ்னு மட்டும் அவளுக்கு தெரியா, அது மட்டும் அவளுக்கு தெரியா என்றது தான் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சிரித்து விட்டு சொன்னார்கள், உங்களுக்கு சொர்க்கவாசிகளின் குழம்பு எது என்று நான் அறிவிக்கட்டுமா? ரொட்டி சரி, அல்லாஹ் உலகத்தை சுருட்டி புரட்டி எடுத்து அதில் உள்ள தாவரங்கள் விலங்குகள் எல்லாவற்றையும் அதனுடைய இதையெல்லாம் சேர்த்து அல்லாஹ்வுக்கு ஒரு உணவை தயாரிக்க முடியும். அது அல்லாஹ்வுடைய ஆற்றலோடு சம்பந்தப்பட்டது. அது எப்படி என்று எங்களால் கற்பனை பண்ண முடியாது. ஆனால் அப்படி அல்லாஹ் தஆலா ஆக்கி தருவான். அதற்கு பிறகு குழம்பு என்ன தெரியுமான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த யூதர் கேட்டுவிட்டு சொல்கிறாரு, ஆம், பாலாம் மற்றும் நூன், பாலாம் அடுத்தது நூன் என்று சொல்லக்கூடிய 2 குழம்புகளை அல்லாஹ் தஆலா தயாரித்து தருவான் என்று சொன்னான். அப்போ
மக்கள் சஹாபாக்கள் எல்லாம் கேட்குறாங்க, என்ன சாமா அது, பாலா மண்டா என்ன, நூனண்டா என்ன? அதுக்கு சல்லல்லா அந்த யூதர் சொல்லுகின்றார், காளை மாட்டுக்கறியும் மீன் கறி. காளை மாட்டை அறுத்து காளை மாட்டிலிருந்து தயாரிக்கப்பட்ட அந்த இறைச்சியிலேருந்து வர கறியும் மீன்லேருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு கறியும் தான் சொர்க்கவாசிகளுக்கு குழம்பாக தயாரித்து கொடுக்கப்படும். அவங்க சொல்கிறாங்க, பிறகு அந்த மீன் ஈரல் ஒட்டி கொண்டிருக்கும், அதில் ஒரு துண்டு மட்டும் போதும் 70,000 பேர் ருசிக்கலாம். அவ்வளோ பிரம்மாண்டமான மீன். அந்த மீன் ஈரலில் அதில் ஒரு துண்டை எடுத்தோம்னா போதும் 70,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம். 70,000 பேருக்கு அந்தளவு பிரம்மாண்டமான உணவுகளை சொர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா தயார் பண்ணி வைத்திருக்கிறான் என்று இந்த யூதர்களும் அறிந்து வைத்திருக்கிறார் என்பதை நினைத்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. இந்த சொர்க்கத்தை பற்றி, அதில் வல்லமையை பற்றி, அல்லாஹ்வுடைய இந்த சிறப்புகளை பற்றியெல்லாம் அறிந்தவர்களுக்கு நான் உரை தூதர் என்று மட்டும் தெரியலையா என்றுதான் அந்த சிரிப்பினுடைய அர்த்தமாக இருக்குது. அடுத்து இவங்க இவ்வளவு தெரிஞ்சு வச்சுக்கிறாங்களே என்று நினைச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்திருக்கிறாங்க. இந்த ஹதீஸினுடைய விளக்கத்தை நாங்கள் தேடி பார்த்தோம். இந்த பூமியை உருட்டி ரொட்டியாக அல்லாஹ் தஆலா தருவான் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய விளக்கம் என்ன என்று தேடி பார்த்த போது பல ஹதீஸ்களை அறிஞர்களும் இதற்கு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அதில் சிலர் சொன்னார்கள், இதனை ஒரு குறியீடாக பார்க்க வேண்டும். இது பூமி அல்லாஹ் தஆலா சாப்பாடாக தரான்ல, அது பூமி போன்ற விசாலமான உணவுகளை அல்லாஹ் தயாரித்து தருவான் என்பதை குறிப்பதாகத்தான் இந்த குர்ஆன் வசனத்தை, இந்த தௌராத்திலே வரக்கூடிய வசனத்தை விளங்கி கொள்ள வேண்டும் என்று சில விளக்கம் சொல்லியிருக்கிறார். இன்னும் சிலர் சொன்னார்கள், இல்லை, அல்லாஹ்வுக்கு ஆற்றல் இருக்குது, அவன் குன்னண்டா ஆகிடும். அப்போ இந்த பூமியை சுருட்டி போட்டு நீ ரொட்டியாகன்னு சொன்னால் அது ரொட்டியாகதா? அது ஆகும். அது அல்லாஹ்வுக்கு இயலும். அதனுடைய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. எனவே அல்லாஹ் தஆலா அப்படி இந்த பூமியை சுருட்டி ஒரு ரொட்டி போன்று ஆக்கி சொர்க்கவாசிகளுக்கு உணவாக கொடுப்பான், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று இரண்டு கருத்துக்களும் நிலவினாலும் நாங்கள் அதனை நேரடி கருத்தில் புரிந்து கொண்டாலும் சரி, மறைமுக கருத்தில் புரிந்து கொண்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய வல்லமையை தான் அதை காட்டுகிறது. அல்லாஹ் இந்த இவ்வளவு பிரம்மாண்டமான பூமியை நாம் இன்னும் ஒரு பள்ளிவாசலுக்கு, இந்த பள்ளிவாசல் காத்தாங்குடி மேப்பில் பார்த்தா ஒரு சின்ன ஒரு இடம், காத்தாங்குடி என்ற இடத்தை பெட்டிக்கலோவில் பார்த்தா அது சின்ன ஒரு இடம், மட்டக்களப்புங்கிற இடத்தை இலங்கையில் பார்த்தா அது சின்ன ஒரு இடம், இலங்கைங்கிற ஒரு வரைபடத்தை உலக வரைபடத்தில் பார்த்தா அது ஆக சின்ன ஒரு இடம். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா சுருட்டி கையில் எடுப்பான் என்று சொல்கிறது அவனுடைய அதிகாரத்தை காட்டு, அவன் அந்த வல்லமையை காட்டுது. இந்த உலகத்தில் நான் தான் பெரிய ஆள், என்ன விட்டு ஆளிலேன்னு திரியிறாக்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய இந்த வல்லமையை அல்லாஹ் தஆலா உணர்த்த விரும்புகிற இந்த ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ். 10வது சம்பவம், நரகத்திலிருந்து தவழ்ந்தபடி சொர்க்கத்துக்கு செல்லுகின்ற மனிதர். இந்த சொர்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட சம்பவங்களின் போது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதலாக சிரிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நரகவாசிகள், ஏற்கனவே சொன்ன ஹதீஸில் இன்னும் ஒரு ரிவாய், நரகவாசிகளில் இறுதியாக நரகத்திலிருந்து வெளியேறுகின்ற மனிதர் அவர் யார் என்பதை நான் அறிவேன். அவருக்கு அப்போத நன்மையை மாற்றி கொடுத்து, இந்த சம்பவம் வேறு ஒரு சம்பவம். கடைசியாக அல்லாஹ் தஆலா அவரை கூப்பிட்டு, அவர் நீ நரகத்திலிருந்து வெளியேறிவா, இதுக்கு பிறகு யாரையும் நான் நரகத்திலிருந்து வெளியேற்ற மாட்டேன், நீ தான் கடைசியாக வெளியேறிவா என்று அழைப்பான். அப்போது அந்த மனிதர் நரகத்தில் இருந்து வெளியேறி தவண்டு வருவார், தவண்டு சொர்க்கத்துக்கு நுழைகிறதுக்காக வருவார். அப்போது அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்வான், போ, நீ சொர்க்கத்துக்கு போய் நுழைந்து கொள் என்று. அப்போ அந்த மனிதர் இப்படி சொர்க்கத்துக்கு எட்டி பார்த்து போட்டு சொல்லுவார், ஃபுல் ஹவுஸ்ஃபுல், எல்லாம் ஃபுல்லாக நிரம்பிரி, இடமில்லையே ஆகுதா, நான் எங்கே போகிறேன் இதுக்குள்ளே என்று கேட்பார். அப்போது அல்லாஹ் தஆலா அவருக்கு அப்படி தோன்றும், எல்லாரும் நிறைஞ்சிருக்கிற மாதிரி தோன்றும். அப்போது அல்லாஹ் தஆலா சொல்வான், நீ மீண்டும் சொர்க்கத்துக்குள்ளே போ, நீ மீண்டும் சொர்க்கத்துக்குள்ளேயே போன்னு சொல்வான். அவர் சொர்க்கத்துக்குள்ளே போவார். அப்பையும் அது நிரம்பி இருப்பதை போன்று தான் அவருக்கு தோன்றும். அவர் மீண்டும் வந்து சொல்வார், யா அல்லாஹ், சொர்க்கத்தில் இடமில்லை போல இருக்கே, எல்லோரும் நுழைஞ்சிட்டாங்களே, எனக்கு முதல் நான் தானே கடைசியாக வரேன், எனக்கு இடமில்லை போல இருக்கே என்று சொல்வார். அப்போது அல்லாஹ் தஆலா சொல்வான், இல்லை, அது உனக்கு அப்படி விளங்குது, உனக்கு இந்த உலகத்தை போன்ற 10 மடங்கு, இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு அவ்வளோத்தையும் உனக்கு நான் தார். இந்த உலகத்தில் பரப்பளவு எவ்வளோ? 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர். 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர் இந்த உலகத்தில் பரப்பளவு. இது மனுஷன் அறிவால் கண்டுபிடிச்ச, சில நேரம் இதோட பெருசாக இருக்கலாம். இன்றைக்கு வரைக்கும் உள்ள அறிவியலை வச்சு கண்டுபிடிக்கப்பட்ட உலகத்தின் பரப்பளவு 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர். 510 ஆயிரம் இல்லை, லட்சம் இல்லை,
510 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பு தான் இந்த பூமி, நம்ம வாழுகின்ற இந்த பூமி. இதை போல 10 மடங்கு உனக்கு கிடைக்கும் என்று சொன்னோன்னா அந்த மனிதன் கேட்பான், என்னையா அல்லாஹ் நீ ஜோக் அடிக்கிறியா? அப்படிதான் கேட்பான். அப்படியே தான் வருது ஹதீஸில். அல்லாஹ் பார்த்து கேட்பான், இவ்வளோ பாவத்தை செஞ்சு போட்டு வந்திருக்கிற எனக்கு இந்த உலகத்தமாய் 10 மடங்கு நீ தருவியா? என்னோட ஜோக் அடித்து விளையாடுறியா? நீ என்னை கேலி செய்கிறியா? பரிகாசம் செய்கிறியாயா அல்லாஹ் என்று அந்த மனிதன் கேட்பான். அப்போது அல்லாஹ் தஆலா சொல்வான், இல்லை, நான் உனக்கு உண்மையாகத்தான் சொல்கிறேன், நீ சொர்க்கத்துக்குள்ளே போ, உனக்கு இந்த நாடின் அவ்வளவும் கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அதுக்கப்புறம் அந்த மனிதன் போவான். அதுக்கு பிறகு இந்த சம்பவத்தை சொல்லிப்போட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைவாய்ப்பற்கள் தெரியும் அளவுக்கு சிரித்தார்கள். பாருங்கள், அந்த அல்லாஹ்வோட அன்பை பாருங்க என்று சொல்லி சிரித்தாங்க. கடைசியாக நுழைகிற மனுஷனுக்கு சொர்க்கத்தில் கொடுக்கப்படுற அளவு இந்த உலகத்தை மாதிரி 10 மடங்குண்டா. முதலாவது நுழைகிற மனுஷன் சொர்க்கத்தில் விசாலம் எப்படி இருக்கு சிந்திச்சு பார்ப்போம். இவ்வளவு பெரிய அந்த ஒரு அருக்குடை தான் இந்த சொர்க்கம். அதனை அல்லாஹ் தஆலா இப்படி கொடுக்குறான் என்ற விஷயங்களை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஒரு சம்பவம் பதிவாயிருக்கிறது நாங்கள் பார்க்கலாம். ஒரு முறை இடிமின்னலுடன் கூடிய மழை, இப்போ நம்மளோட கிளைமேட் மாதிரி இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்த ஒரு சம்பவம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சில மக்கள் வராங்க, வந்து சொல்கிறாங்க, மழை இல்லை யா ரசூலல்லாஹ், நீண்ட காலமாக மழை இல்லாமல் இருக்குதே, இதனால் கடுமையான வறட்சி சிக்கலாக இருக்குதுன்னு சொன்னாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ரைட், மிம்பர் ஒன்று அடிங்க, மிம்பர் ஒன்றை ஏற்பாடு செய்யுங்க. அப்போ உடனே திறந்த வழியில் ஒரு மிம்பர் ஒன்று, திடல் ஒன்றில் மிம்பர் ஒன்று அடிக்கப்படுது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு விடுக்க சொல்கிறாங்க, எல்லாரையும் ஸலாத்துல் இஸ்திஸ்கா, மழை வேண்டி தொழ போகிறோம், எல்லாரையும் வர சொல்லுங்க. உடனே மக்கள் எல்லாம் மழை வேண்டி தொழுவதற்காக சூரியன் வெளிப்பட்டதும் ரசூலுல்லாஹ் புறப்பட்டு வந்து மிம்பரிலே அமர்கிறார்கள். மக்கள் எல்லாம் வந்து ஒன்று கூடியிருக்கிறார்கள், தக்பீரை சொல்கிறார்கள், அல்லாஹ்வை புகழ்கிறார்கள், அல்லாஹு அக்பர் சொல்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்கள் நகரம் பஞ்சத்தால் வாடுவதையும் உரிய காலத்தில் மழை பெய்யாது பிந்தி விட்டதையும் நீங்கள் முறையிடுகிறீர்கள். அல்லாஹ் உங்களை அவனிடமே பிரார்த்திக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறான், உங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வதாக வாக்களிக்கின்றான் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, அகிலத்தை எல்லாம் படைத்து பரிபாலனை செய்யும் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன், தீர்ப்பு நாளின் அதிபதி, வணங்குறதுக்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் நாடியதை செய்வான் என்று அல்லாஹ்ன புகழ்கள் அப்படியே சொல்லியே போகிறான். சொல்லிட்டு களிமாலாம் சொல்லிட்டு கடைசியாக சொன்னாங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு மழையத்தான், நீ எங்களுக்கு இறக்கியதை வலிமை அளிக்கக்கூடியதாக கொஞ்சம் காலத்துக்கு போதுமானதாகத்தான் இந்த மழையை என்று தன்னுடைய இரு கைகளை வானத்தை நோக்கி உயர்த்தி பிரார்த்தனை செய்தார். இப்படி உயர்த்தி பிரார்த்தனை செய்தார், ஐயா உசத் இப்படி இல்லை, இப்படி உயர்த்தி பிரார்த்தனை செய்தார். அப்படி பிரார்த்தனை செய்த நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சட்டைக்குள்ளால் அவர்களுடைய அக்குளிலே இருந்த வெண்மையை நாங்கள் கண்டுவோம் என்று சஹாபாக்கள் சொல்கிறார். அந்த அளவுக்கு கையை உசத்தினாங்க. அவங்க இந்த அரை கை சட்டைக்குள்ளால் அவங்களோட அக்குள் விளங்கியது. அதுக்கு பிறகு தனது முதுகை மக்கள் பக்கம் திருப்பி கிபிலாவை முன்னோக்கி தன்னுடைய மேலாடையை மாற்றி போட்டு, இந்த சட்டம் தெரியும் தானே, இந்த ஸலாத்துல் இஸ்திஸ்கா தொழுகிற நேரம் ஒரு சால்வையை போட்டுட்டு போவோம். தொழுவிக்கிற ஆக்களும் தான் தொழுகிற ஆக்களும் தான் ஒரு மேலாடை ஒரு சால்வமாயிரம் ஒன்று போட்டுட்டு போவோம். அதை வலது பக்கம் போட்டு இருந்தால் அதை கலட்டி திருப்பி இடது பக்கம் போடும். அது என்னென்னா, இந்த வறுமையை கலட்டி இந்த பஞ்சத்தை போக்கி திருப்பி மழையத்தான் என்று கேட்கறதுல ஒரு குறியீடு. இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார். அதான் இந்த ஹதீஸ்ல வருது. எப்படி கேட்குறாங்க, நீ இறக்கியதை வலிமை அளிக்கக்கூடியதாத்தான்னு சொல்லிட்டு கையை உயர்த்தி துவா கேட்டு போட்டு தன்னை மேலாடை அந்த சால்வையை தூக்கி இப்படி கிடந்த சால்வையை இப்படி போடுறாங்க. அப்போ இப்படி மாற்றி போடுவாங்க. அப்போ அது வந்து ஒரு சுன்னா. மாற்றி போட்டு மீண்டும் கைகளை உயர்த்தி வைத்து கொண்டு தான் இருந்தார்கள், இப்படியே இருந்தாங்க. பிறகு மக்களை பார்த்து சொன்னார்கள், கீழே இறங்கி 2 ரக்காத் தொழுவித்தார்கள். அவ்வளவுதான். பேசினேன், துவா கேட்டு 2 ரக்காத் தொழுதே, வானம் இருட்டுது, மேகம் இருட்டி கொண்டு வந்தது, இடி இடிக்கிறது, மின் வெட்டுகிறது. அல்லாஹ்வோட உத்தரவால் அப்படியே கடும் மழை பெய்ய தொடங்கிச்சு. தொழுது முடியல, மழை பெய்ய தொடங்கிச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்குள் வந்திருக்க மாட்டார்கள். மழை நீர் வெள்ளமாக ஓடத் தொடங்கிவிட்டது. மக்கள் எல்லாம் ஊர்களுக்குள்ள ஓடுறா, வெள்ளம் வருது என்று போட்டு ஓடக்கூடிய அளவுக்கு ஓடுற நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைவாய்ப்பற்கள் தெரிகின்ற அளவுக்கு சிரித்தார்கள். பாருங்க, இப்போதான் பஞ்சம் பட்டினி மழை இல்லை என்று சொன்னோம், இன்னும் வெள்ளம்.
அதையும் தாங்கிக்கல ஓடுறோம். இதுதான் மனுஷன் நிலை. அல்லாட வல்லமைக்கு முன்னால் நம்மளோட நிலை இதுதான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சது காரணம் அந்த அல்லாட வல்லமையை நினைச்சு தான் சிரித்தாங்க. நிச்சயமாக அல்லாஹ் அனைத்திலும் ஆற்றல் பெற்றவன், அல்லாஹ்வுடைய அடியாரானுடைய திருத்தூதராக நான் இருக்கிறேன் என்று சாட்சி சொல்கிறேன் என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் அபூதாவுதிலே பதிவான ஒரு நீண்ட ஹதீஸ். ஆகவே இந்த மழை தேடி பிரார்த்தித்த இந்த சந்தர்ப்பத்தில் உடனே மழை பெய்கிறது. அல்லாட வல்லமையை நினைச்சு ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க. பாருங்கள் அல்லாட நிலைமை. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முதல் மழை இல்லை, பஞ்சம் பட்டினி என்று சொல்லுவோம். இப்போ தண்ணி நிறைஞ்சு போயிருக்கு. அல்லாஹ் நாடினா ஒரு செகண்டில் மாறும். உலக நிலவரங்கள் மாறும், மனிதனுடைய நிலைமைகள் மாறும். பணக்காரனாக இருந்தவன் ஏழையாகுவான், செல்வந்தனாக இருந்தவன் ஒன்றுமில்லாதவனாகுவான், சுகதேயாக இருந்தவன் நோயாளியாக போவான், உயிரோடு இருந்தவன் மௌத்தாகி போவான். எல்லாம் நடக்கும். ஒரு சொட்டு நேரத்துக்குள்ளே நடந்து முடியும். யாரும் எதிர்பார்க்காத சில மாற்றங்கள் திடீரென நடந்து போகும். ஆகவே தான் அந்த வல்லமையை நினைத்து அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஒரு சம்பவம், இதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்த ஒரு சம்பவம் தான். இதுவும் சொர்க்கவாசிகளுடைய ஒரு சம்பவம் தான். சொர்க்கவாசிகள் ஒரு மனிதர் அல்லாஹ்கிட்ட வருவார். வந்து கேட்பார், யா அல்லாஹ், நான் விவசாயம் செய்ய போகிறேன். சொர்க்கத்தில் எல்லாம் கொடுத்துருக்கவர், எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்து சொர்க்கத்தில் சந்தோஷமாகிறாரு. அவர் அல்லாஹ்ட்ட வந்து கேட்காரு, யா அல்லாஹ், எனக்கு விவசாயம் செய்யும் மூளை, விவசாயம் செய்யும், எனக்கு அனுமதி தாயா அல்லாஹ் என்று. அப்போது அல்லாஹ் தஆலா கேட்பான், நீ இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் உனக்கு திருப்தி இல்லையா? எல்லா இன்பங்களையும் உனக்கு நான் தந்திருக்கிறேனே. எப்போதும் அந்த மனிதன் சொன்னான், இல்லையா தான், நான் இன்பமாக திருப்தியான நிலையில் தான் இருக்கேன். ஆனால் சொர்க்கத்தில் ஒரு விவசாயம் ஒன்று செஞ்சு பார்க்கணும், எப்படி இருக்குமென்னு சொல்லி எனக்கு ஆசையாக இருக்கு, எனக்கு நீ அனுமதி தான் என்று கேட்குறான். அப்போ அல்லாஹ் தஆலா அந்த மனிதன் ஆசையை நிறைவேற்றி கொடுக்குறான். அல்லாஹ் தஆலா அனுமதி அளிக்கிறான். உடனே அந்த மனிதர் போய் மண்ணையெல்லாம் கொத்தி போட்டு விதைக்க விதைச்சு முடியல, பயிர் வளர்ந்து முதிர்ந்து அறுவடைக்கு தயார். அன்னைக்கு சொர்க்கம் தான், அது அப்படி தான் இங்கே உலகமாக இருக்காது. அப்போ அவர் விதைச்சது தான் தாமதம், விதையை தூவினது தான் தாமதம், மரம் முளைச்சி ரெடியான அறுவடைக்கு தயார் நினைச்சு. உடனே மலைகளை போல் விளைந்து குவிந்து கிடக்கு. இவ்வளவு அதிகமான ஒரு விளைச்சலே அது தந்து கிடக்கு. மலைகளை போல அந்த விளைச்சல் வந்து கிடக்கு. அப்போது இறைவன் சொல்வான், எடுத்துக்கொள் ஆதமுடைய மகனே, உன்னை எதுவும் திருப்திப்படுத்தாது. சொர்க்கத்தை கூட்டிகிட்டு வந்து கூட உனக்கு திருப்தி இல்லை, இன்னும் வேணும்னு கேட்டானே, இன்னும் இடக்கு மலமாயிரு குவிஞ்சு எடுத்துக்கொள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்ன நேரம் அங்கே இருந்த கிராமவாசி ஒருவர் டக்குன்னு சொன்னார், அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், வல்லாஹி சொல்கிறேன், இந்த கேட்ட மனுஷருக்கு யாருவார், அவர் மக்காவாசியாகவோ மதீனாவாசியாக தான் இருக்கணும். அவர்கள் தான் விவசாயத்தில் இன்ட்ரெஸ்ட் ஆனார்கள். இந்த நேரம் விவசாயம் செய்யணும் பண்ணி விரும்புகிறார்கள், அவங்க தான் அவளாக தான் இருக்கணும் இந்த சொர்க்கத்தில் இப்படி கேட்குறாங்கன்னு சொல்லி அவர் பாடிக்கு சொல்கிறார். சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு சிரிப்பு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிரிக்கிறார்கள். இந்த மனிதர்களுடைய நிலையை கண்டு அவர்கள் சிரிக்கிறார்கள். பாருங்கள், அல்லாஹ் தஆலாட்ட போய் சொர்க்கத்தில் நாங்கள் விவசாயம் செய்கிறதுக்கு அனுமதி தாயா அல்லாஹ்னு கேட்குற அளவுக்கு அவர்களுடைய நிலைமைகள் இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ இந்த 12 சம்பவங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள் என்று சஹாபாக்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ். இப்போ நம்ம நேற்று பார்த்த கொஞ்சம், இன்றைக்கு கொஞ்சம் பார்த்துக்கிறோம். இன்றைக்கு 8 சம்பவங்கள் பார்த்துக்கிறோம். 8 சம்பவங்களுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார். சிலதில் சிரித்தார்கள், சத்தமிட்டு சிரித்தார்கள், கடைவாய்ப்பற்கள் தெரிகின்ற அளவுக்கு சிரித்தார்கள். ஆகவே தான் நான் மீண்டும் சொல்கிறேன், சிரிப்பது என்பது ஆன்மீகத்துக்கு முரணானது அல்ல. அது ஒரு இறை தூதருக்கு ஆகமாக்கப்பட்டிருந்தது. அவர்கள் சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக இருந்த சம்பவங்கள் இருக்கிறது என்பதை தான் நாங்கள் சொல்லுகிறோம். எனவே ஒரு வறண்ட வாழ்க்கையை நாங்கள் வாழ தேவையில்லை. இந்த நேரமும் ஓதிட்டும் தொழுதுவிட்டும் ஆன்மீகத்தில் மட்டும்தான் மனுஷன் இருக்கணுமானால் அது சாத்தியமில்லை. மனிதனுக்கு சந்தோஷங்கள் தேவை. அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க, நீங்கள் பூமியில் சுற்றி திரியுங்கள், கடந்த கால மக்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நீங்கள் பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலாவே ட்ரிப்போ சொல்கிறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ்வே சொல்கிறான், குல் சீரு ஃபில் அர்த், பூமியில் நீங்கள் சுற்றி பாருங்கள், உலகத்தை சுற்றி பாருங்கள். வசதி இல்லையா, உலகத்தை சுற்றி பாருங்கள், இந்த ஊர்களை சுற்றி பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறோம், நம்ம நல்லா அத்தாட்சிகளை பார்க்கலாம், அது பிழை கிடையாது. வசதி இருக்கிற ஒருவர் ஒரு சுற்றுலா செல்வது, ஒரு பயணம் போவது, ஆகமாக்கப்பட்ட முறையில் அதனை ஆக்கிக் கொள்வதை நாங்கள் ஆடம்பரமாக பார்க்க முடியாது. அது அல்லாஹ்வுடைய கட்டளையும் கூட, நீங்கள் பூமியில் சுற்றி பாருங்கன்னு சொல்கிறது. அதே மாதிரி வசதி உள்ளவர்கள் தங்களுடைய வசதியை வெளிப்படுத்தி சந்தோஷமாக வாழ்வதை அல்லாஹ் விரும்புகிறார். ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட வாராரு,
ஒழுங்கான தலைமுடியை வாரவும் இல்லை, ஒழுங்கான உடுப்பு போடவும் இல்லை. டாக்டரை சொல்ல கேட்குறாங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லையா, இப்படி வந்திக்கிறீங்க ஒன்றும் இல்லை. எல்லாம் சொல்கிறார், இல்லை என்னோட தீனார் திரகமெல்லாம் மீக்குது, இவ்வளோ இருக்குது. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ யுஹிப்பு அன் யுரா அஸர நிஅமத்திஹி அலா அப்திஹி. அல்லாஹ் எதை தெரியுமா விரும்புகிறான்? அல்லாஹ் உங்களுக்கு நியாமத்தை தந்தா அதை அடுத்தாக்கள் பார்க்குற அளவுக்கு பயன்படுத்துறத அல்லாஹ் விரும்புகிறான். வச்சிட்டு அனுபவிக்காமல் இருக்கிறத அல்லாஹ் விரும்பலை. கஞ்சத்தனத்தை அல்லாஹ் விரும்பும். இருந்தால் சாப்பிடுங்க, அளவுக்கு சாப்பிடுங்க, தேவையான அளவுக்கு சாப்பிடுங்க. இதுக்கா வாகனம் வாங்கிங்க ஓடுங்க, அதில் அல்லாஹ்வுத்தாலா குறை பிடிக்க போகிறது இல்லை. பயணம் பிடிக்கலாம் போங்க, இதை மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம். ஆனால் அவருடைய மார்க்க கடமைகள், அவருடைய சதக்கா, அவருடைய ஏனைய விஷயங்கள் எல்லாத்தையும் கவனிக்கிறவரால் இதையும் செய்தால் அது பேலன்ஸான போக்காக இருக்கும். ஆனால் வாழ்க்கையை சுற்றுவது தான் வாழ்க்கையை அனுபவிப்பது தான் வாழ்க்கை என்று நினைத்து வாழ்வது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது கிடையாது. எதுவும் அளவோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இது சொல்கிறது. ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள், புன்னகை பூத்தார்கள் என்று வருகின்ற ஹதீஸ்களுக்கு மேலதிகமாக நபி அவர்கள் நகைச்சுவை உணர்வோடு நடந்து கொண்டார்கள் என்பதற்கு சில சம்பவங்கள் அதுகளை நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகைச்சுவை உணர்வோடு நடந்து கொண்ட சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஜோக் அடிச்சுக்கிறாங்க ரசூலுல்லாஹ், கூட்டாளிமாரோட தன்னுடைய நண்பர்களோட ஜோக்காக பழகி இருக்கிறார்கள். சீரியஸான ஒரு கேரக்டராக அவர்கள் இருக்கிறது. எந்த நேரமும் சீரியஸாக இருக்கிறவர்களாக இருக்கிறது. சிலாக்கள் இருப்பாங்க ஜோக்கெல்லாம் பிடிக்காது அவங்களுக்கு முன்னால் யாரும் ஜோக் அடித்தா கூட அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் ரசூலுல்லாஹ் பிடிக்குது, அவங்க நகைச்சுவை உணர்வோடு நிற்கிறாங்க. ஒரு மனிதர் வந்தார் ஒரு போராட்டத்துக்கு போகிறதுக்கு வந்து சொன்னார், யார் ரசூலுல்லாஹ் என்னோட வாகனம் இல்லை, எனக்கு ஒரு நல்ல ஒரு வாகனம் ஒன்றில் நீங்கள் என்னை ஏற்றி விட்டீங்கன்னா நானும் இந்த யுத்தத்தில் வந்து கலந்து போகிறது யுத்தத்துக்கு, அதுக்குள்ளே ஜோக் போகிறது யுத்தத்துக்கு. ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோக்காக பேசிக்கிறான். அந்த சந்தர்ப்பத்திலையும் நகைச்சுவையானது ஐயா. அப்போ அந்த மனிதர் கேட்குறாரு, என்ன ஒரு நல்ல ஒரு வாகனத்தில் ஏற்றி விட்டீங்கன்னா நானும் வந்து இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளுவனே என்று சொன்னான். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரைட், இந்த மனுஷனுக்கு நல்ல ஒட்டக குட்டி ஒன்று கொண்டாங்க, ஒட்டக குட்டியில் ஏற்றிடுவோம், வேறு வாகனம் கேட்காரு என்று சொன்னாங்க. அந்த மனுஷனுக்கு ஒரு சாதியாக போய் யாரை சொல்ல ஒட்டக குட்டியில் ஏற்றிவிட்டு நான் எப்படி வாரேன்? பெரிய ஒட்டகம் என்றால் நான் அதில் ஏறிட்டு வரலாம், ஒட்டக குட்டியில் ஏற்றிவிட்டேன் நான் எப்படி வாரேன்னு சொன்னாங்க. ஒட்டக குட்டி என்ன, அது இப்போ குட்டி இல்லை, முதல்ல அதில் தாக்கி குட்டி, இப்போ பெருத்துட்டு பெரிய ஒட்டகம் தான், அது முதல் தாயிட குட்டியாக இருந்த ஒட்டகம், அதைத்தான் நான் அப்படி சொன்னேன், உங்களுக்கு தமாஷைக்காக நான் அப்படி சொன்னேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜோக் அடித்தார்கள் என்று அபூதாவுதிலே வரக்கூடிய இந்த ஹதீஸ் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். பாருங்கள், ஒரு இறை தூதராக இருந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நண்பர்களோடு எப்படி ஹாஷியமாக பழகி இருக்கிறார்கள், நகைச்சுவை உணர்வோடு நடந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கலாம். ஒட்டக குட்டி என்னோட அவர் பயந்து போனோன்னா அவருக்கு சொல்கிறாங்க, அது ஒட்டக குட்டி என்ன இப்போ குட்டி இல்லை, முதல் குட்டியாக இருந்து இப்போ பெருத்துட்டு அது முதல் குட்டி தானே. இது உண்மையான ஜோக். இந்த ஜோக் உண்மையா பொய்யா? உண்மை. ரசூலுல்லாஹ் சொன்னது உண்மை. பொய்யை சொல்லி ரசூலுல்லாஹ் ஜோக் கிடைக்கல, உண்மையை சொல்லி தான் ஜோக் கிடைச்சாங்க. இந்த ஒட்டகம் முதல் ஒரு காலத்தில் குட்டியாக இருந்தது, அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன் என்று சொன்னாங்க. அவை இவ்வாறு நகைச்சுவையாக பேசுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே அவ்வாறு பேசியிருக்கிறார்கள், பேசியதை அங்கீகரித்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சம்பவம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அடிக்கடி சந்திப்பவர்களாக இருந்தார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்களும் தான் கணவன் மனைவி. இவங்க பொறுமைக்கு உதாரணமாக சொல்லப்படுகின்ற ஒரு தாய் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள். அவங்களோட ஒரு சம்பவம் இருக்குது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவங்க வீட்டை பிள்ளைக்கு சுகம் இல்லை, அவங்களோட முதலாவது பிள்ளை தலை பிள்ளைக்கு சுகம் இல்லை, ஒரு பிள்ளை தான் இருந்துச்சா போது சுகம் இல்லை. காலையில் அபூ தல்ஹா வேலைக்கு போகணும், உழைச்சிட்டு வந்தால் தான் சாப்பாடு. அப்போ மகனுக்கு சுகமில்லாத நிலையில் அவரை பார்த்து அவரை முத்தப்பட்டு அவருக்கு சொல்லி போட்டு பிள்ளையை கவனமாக பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு பாப்பா தொழிலுக்கு போகிறார். அபூ தல்ஹா போய் இருக்கிற நேரமே புள்ள மௌத்தா போயிடுச்சு, காய்ச்சல் கூடி புள்ள மரணிச்சிட்டு. இப்போ இரவு நேரமாகுது, கணவன் வருகின்ற நேரம். மனைவி பார்க்குறா, இந்த நேரத்தில் கணவன் வந்த உடனேயே புள்ள மௌத்தா, அவர் சரியான பாசம் பிள்ளையோடையும், புள்ள மௌத்தா போய்த்து டயர்டில் வருவார், திரிஞ்சு அலைஞ்சி கடுமையான கஷ்டத்தோடு வருவார். இப்போது என்னுடைய கணவரிடத்திலே நான் அழுது பிறண்டு என்னுடைய பிள்ளையினுடைய இந்த மரண செய்தியை சொல்லுகின்ற போது அவர் சில போது இதனால் கவலை அடைவார். காலையில் நாம் சொல்லுவோம் என்று சொல்லிட்டு அந்த பிள்ளையை அழகாக குளிப்பாட்டி கபட் செய்து வைத்து விட்டு அமைதியாக இருக்கிறார். இப்போது இவர் வேற நேரம் கடுமையான டயர்ட், இவரால் ஏனாத ஒரு டயர்ட் வாரார், வந்து கேட்குறார், பிள்ளை எப்படி இருக்கிறது?
அப்போ முஸ்லிம் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, ஏற்கனவே இருந்ததை விட அமைதியாக தூங்கி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இருந்ததை விட இப்போ அமைதியாக தூங்கி கொண்டு மௌத்தா போயிட்டுங்கிறது தான் சிலேடையாக சொன்னாங்க. அப்போ இவர் நினைத்தார், உண்மையாக பிள்ளைக்கு சோமா போயிட்டு நல்லா நிம்மதியாக தூங்குது பிள்ளை. அப்போ அவர் பிள்ளைய கூட போய் பார்க்க இல்லை, டயத்தில் வந்தவர் தூங்குறாங்க. தூங்கி இருவர் கொண்டாகத்தான் தூங்குறாங்க. தூங்கி முடிஞ்ச காலையில் எழும்பின நேரம் தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க என்றால், உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்க போகிறேன், சொல்லுங்கள். நம்மளோட பக்கத்து வீட்டுக்காராக்கள் எங்களுக்கு கடனாக ஒரு பொருளை இரவலாக தந்தால் மீண்டும் அதை கேட்டால் நான் கொடுக்கவா கொடுக்க வேண்டாமா? அப்போ அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இரவலாக தந்த பொருளை நாம் எப்படி சொந்தம் கொண்டாடுவோம்? கொடுக்கத்தான் வேணும், கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ உடனே சொன்னார்கள், அல்லாஹ் எங்களுக்கு ஒரு குழந்தையை இரவலாக தந்தான், அவன் இப்போது கேட்டு விட்டான், அவன் மரணித்து விட்டான் அவனுடைய பிள்ளை என்று சொன்னார். அந்த கணவன் மனோநிலையை சமநிலைப்படுத்தி அழகான ஒரு தாயென்ன எவ்வளோ கவலை இருந்தீங்க தன்னை பிள்ளை மௌத்தான, அதையெல்லாம் வெளிக்காட்டி கொள்ளாமல் ஒரு பொறுமையோடு நடந்து கொண்டார்கள் இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள். இது வாழ்க்கையின் இயல்பு, இந்த மௌத்தங்கிறது இயல்பு. அல்லாஹ் தந்ததை அவன் கேட்கிறான், கொடுக்கத்தான் வேண்டும் என்ற அந்த மனோநிலையோடு தன்னுடைய கணவரை ஆசுவாசப்படுத்தி ஆற்றுப்படுத்திய இந்த சம்பவத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த கூலி என்ன தெரியுமா? அந்த ஒரு பிள்ளையில் அவங்க மரணிச்ச நேரம் பொறுமையாக சபராக இருந்ததற்காக வேண்டி அதற்கு பின்னால் அவர்களுக்கு 9 குழந்தைகள் கிடைத்தார்கள். 9 குழந்தைகளும் அல்லாஹ்வுடைய கலாமை ஹிஃப்து செய்த ஹாஃபிதுகளாக உருவானார்கள். 9 ஹாஃபிதுகளுக்கு தாய் தந்தையாக மௌத்தான ஒரு குழந்தையை தவிர 9 பிள்ளைகள் அதுக்கு பின்னால் கிடைத்தார்கள். அதில் அன்றிரவு கருத்தரிக்கப்பட்ட ஒரு குழந்தை தான் இந்த தல்ஹா ரலியல்லாஹு அவர்களோட சம்பவம் தான். அவர்கள் தான் இதை அறிவிக்கிறார்கள். அப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போகிற நேரம் இந்த அபு உமைர் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பிள்ளை, அந்த பொடியன் சின்னாளவர், அப்போ தான் பிறந்தவர் வளர்றார். அவரோட ரசூலுல்லாஹ் எப்பயும் ஜோக்காக தான் பேசுவாங்க, வளமே சிரித்து பேசுவாங்க. அவரோட ஒரு சின்ன பிள்ளை, அவரோட ரசூலுல்லாஹ் சிரித்து பேசுவாங்க அவரோட. அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு நாள் வாராங்க, அந்த பிள்ளையோட முகம் வாடி போயிருக்குது. அப்போ கேட்குறாங்க, என்ன பிள்ளைக்கு என்ன நடந்து, ஏன் இன்றைக்கு பிள்ளை சோகமாகிக்குது, ஏன் சந்தோஷத்தை காணல? ரசூலுல்லாஹ் நகைச்சுவையாக பேசி பார்க்காங்க, சிரிப்பு வரல். அப்போது சொல்லப்படுகிறது, அவர் விளையாடி கொண்டிருந்த குருவி, அவர் வீட்டு ஒரு குருவி ஒன்று வரும், அந்த குருவியோடு அவர் விளையாடுவார். அந்த குருவியோட ஒரு சரியான பாசம் அவருடைய செல்லப்பிராணியாக இருந்தது. அது மரணிச்சு போயிடுச்சு. அதனால தான் அவர் கவலையோடு இருக்கிறார் என்று சொல்கின்றார்கள். இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பெல்லாம் இந்த அபு உமைர் அவர் பெருத்துட்டார், அவர் பெருத்து பெரிய ஆளானத்துக்கு போகிறவங்க கூட அவரை சந்திக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் அவர்கள் போய் எங்கே உங்களோட குருவி எங்கே என்று அவரை அந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்தி பேசுவார். நான் அவங்களோட நீங்கள் கதைக்கல, நீங்கள் அழுது கொண்டு இருந்த அந்த சம்பவத்தை அடிக்கடி அவருக்கு ஞாபகப்படுத்தி சின்ன குருவி எங்கே உங்களோட என்று அடிக்கடி அவரை ஞாபகப்படுத்தி கேட்கக்கூடிய ஒருவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள் என்று இந்த ஹதீஸை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். இன்னும் ஒரு பிரபலமான சம்பவம், இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு வயதான ஒரு மூதாட்டி வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நானும் சொர்க்கத்துக்கு போகணும்னு நீங்கள் எனக்கு துஆ கேட்கணும்னு சொன்னோன்னே ரசூலுல்லாஹ், கிழவிகள் சொர்க்கத்துக்கு போக மாட்டார்களே என்று சொல்லிடுவாங்க. கிழவிகள் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்களே என்று சொன்னோன்னா அவரோட முகமெல்லாம் மாறி போயிடுச்சு. என்ன யா ரசூலுல்லாஹ் சொல்கிறீங்க என்று கேட்ட உடனே அவட அழுதுடா. சொன்னோடனே அவங்க கவலையாக போயிடுச்சு, நம்ம சொர்க்கத்துக்கு போயிடாது என்று நினைச்சோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் அளவானாம், கிழவிகளாக நீங்கள் சொர்க்கத்துக்கு போக மாட்டீங்க, உங்களோட இள வயதில் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அப்படி அழகான இளமையோடு தான் நீங்கள் சொர்க்கத்தில் போவீங்க. சொர்க்கத்தில் யாருக்கும் வயோதிபம் கிடையாது, சொர்க்கத்தில் யாருக்குமே வயோதிபம் கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குர்ஆன் வசனத்தை மோதி காட்டுறாங்க. எல்லா பெண்களும் கன்னி பெண்களாகத்தான் சொர்க்கத்துக்குள் நுழைவார்கள், அதுதான் சொர்க்கத்துக்குள் நுழைகிற ஒழுங்கு என்று சொல்லி சூரா வாக்கியாவில் வரக்கூடிய 36, 37 வசனங்களை மோதி காண்பித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை ஆற்றுப்படுத்தினார்கள். அப்போ சிரித்து கொண்டு போனான். பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஜோக்காக பேசிக்கிறான். ஒரு வயதான மூதாட்டியோடு நகைச்சுவையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய சம்பவமாக இதனை நாங்கள் பார்ப்போம். இன்னும் ஒரு சம்பவம், உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறார், என்னுடைய கணவர் உங்களை அழைக்கிறார் யா ரசூலல்லாஹ். அவர் கூப்பிடுறாரு, இந்த கணவர் உங்களை கூப்பிடுறாரு, வாங்க என்று சொன்னாங்க.
ரசூலுல்லாஹ் உடனே கேட்குறாங்க, அந்த கண்ணில் வெள்ளை அரிக்குமே அவர் தானே என்று கேட்டாங்க. கண்ணில் வெள்ளை அரிக்குமே அவராக கூப்பிட்றாரு என்று கேட்டாங்க. அப்போ உடனே அந்த பொம்பளைக்கு ஷாயம் பேர் இவர் யாரை நினைச்சிட்டு சொல்கிறாரோ, நம்மளோட ஹஸ்பண்டுக்கு அப்படியே ஒன்றும் இல்லையே, நல்லா தானே. உடனே அவன் சொல்கிறா, அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், என்னுடைய கணவருக்கு கண்ணில் வெண்மை இல்லையே, நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு கேட்குறான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா கண்ணிலையும் வெண்மை இருக்குதானே, எல்லா கண்ணுக்கும் ஒரு வெள்ளை இருக்குதானே, அதுதான் சொன்னேன் சொன்னாங்க. அப்போ இப்படி நகைச்சுவையாக ரசூலுல்லாஹ் பேசிக்கிறான். அவர் சும்மா கூப்பிட்டு வந்தவன், அவங்க ஜோக் அடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இந்த கண்ணில் வெள்ளை உள்ள மனுஷன் கூப்பிடுறாரு என்று கேட்டோம். அவங்க கேட்கா, எந்த கணவனுக்கு கண்ணில் வெள்ளை ஒன்றும் இல்லையே, இல்லை எல்லார கண்ணிலையும் வெள்ளை இருக்குதானே, அதான் நான் சொன்னேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அது அப்பையும் சொல்கிறான் அந்த பொம்பளை, எந்த கணவனுடைய இதில் வெள்ளை இல்லை என்று சத்தியம் மட்டும் சொல்கிறா. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்தை வைக்க சொல்கிறாங்க. இப்படி மிக சுவாரஸ்யமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபி பெண்மணிகளோடு கூட ஜோக் அடித்து பேசியிருக்கிறார்கள், பெண்களோடு கூட அவர்கள் இவ்வாறு பேசியிருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். சஹாக் பின் சுஃபியான் அல் கிலாஃபி என்ற ஒரு சஹாபி, கொஞ்சம் அழகில் குறைந்த மனிதர், அழகு கொஞ்சம் குறையும், கொஞ்சம் பார்ப்பதற்கு சாதாரணமான தோற்றம் கொண்ட ஒருவர். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பையத் செய்கின்ற போது வந்தார். வந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை காட்டி சொல்கிறாங்க, இந்த ஹுமைராவை விட ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகி சூட்டின செல்ல பேர் என்ன, ஹுமைரா, சிவப்பு அழகி. இந்த பெயரை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை அழைத்திருக்கிறார். சிவப்பு அழகி என்று அழைத்திருக்கிறார். செல்ல பெயர் கொண்டு மனைவியை அழைப்பது ஒரு சுன்னா. மனைவிமாரை அவர்களுக்கு சூட்டப்பட்ட ஒரு பெயர் இருக்கும், அதை கப்பால் அவர்களை நாங்கள் செல்ல பெயர் கொண்டு அழைப்பது ஒரு சுன்னா. அது வெட்கத்துக்குரிய ஒரு விஷயம் இல்லை. பிள்ளைகளுக்கு முன்னால் கூட நாங்கள் அவ்வாறு அழைக்கலாம், அது தவறான ஒரு விடயம் கிடையாது. அதில் அந்த பிள்ளை கற்றுக்கொள்ளும், கணவனோட மனைவி, மனைவியோட கணவன் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த நெருக்கமான உறவை கற்றுக்கொள்வார்கள். அப்போ இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியை ஹுமைரான்னு அழைத்திருக்கிறார்கள், சிவப்பழகியே என்று அழைத்திருக்கிறார்கள். அப்போ சொல்கிறாங்க, இந்த ஹுமைராவை விட அழகான 2 பிள்ளைகள் எனக்கு இருக்கிறார்கள், அவர்களை ஒருத்தியை நீங்கள் முடித்துக் கொள்கிறீர்களா என்று அந்த மனுஷன் கேட்டான். இந்த ஆயிஷா நாயை விட என்கிட்ட 2 அழகான பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்க, அவங்கள நீங்கள் முடிச்சு கொள்றீங்களான்னு கேட்குறாங்க. இப்போ என்னடா இந்த சம்பவம், வந்திருக்கிற மனிதரே ஒரு அழகில்லாத ஒரு ஆள், அழகில்லாத ஒரு ஆள், அவரோட பிள்ளைகள் எப்படி இருக்கும், அவருடைய தோற்றத்தில் தான் இருக்கும். அப்போ அழகு கொஞ்சம் குறைந்த பிள்ளைகளாக தான் வைக்கிறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வேணும்னு கேட்குறாங்க அவர்கிட்ட, நீங்கள் அழகா இல்லை உங்களோட பிள்ளைகள் அழகா? அவர் ஒரு அழகில்லாத சாமி, அதுக்கு நகைச்சுவைக்கா அப்படி கேட்குறாங்க, நீங்கள் அழகா இல்லை உங்களோட பிள்ளைகள் அழகா என்று கேட்ட நேரம் அவர் சொல்கிறார், இல்லை நான் தான் அழகு, என்ன விட என்ற பிள்ளைகள் கொஞ்சம் அளவு குறையத்தான் என்று சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலகலவென சிரித்தார்கள். அவர் விளங்காம சொல்றாரு, அவர் சீரியஸாக கேட்கல, ஜோக்கை கேட்குறா ஆயிஷா நாய். அந்த மனிதன் சீரியஸாக பதில் சொல்கிறார், இல்லை நான் தான் அழகு, என்னை விட கொஞ்சம் என் பிள்ளைகள் அளவு குறையத்தான். அவள் யாரோட ஒப்பிடுறாரு, ஆயிஷா நாயோட ஒப்பிடுறாரு. ஆயிஷா நாய் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அவையை பார்த்து சொல்ற, இதை விட அழகான என்னுடைய 2 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் அந்த தன்னை பற்றியும் தன்னை பிள்ளைகளை பற்றி கொண்டிருந்த பாசம் அது அவங்களுக்கு அழகு தான். ஏன்னா காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் கொஞ்சங்கிற மாதிரி அந்தந்த வாப்பாக்கும் உமாக்கும் அந்த பிள்ளை எப்படி இருந்தாலும், அது அங்கவீன பிள்ளையாக இருந்தாலும் சரி, அழகில்லாத பிள்ளையாக இருந்தாலும் சரி, எந்த நிறத்தில் பிறந்தாலும் சரி, அந்த பிள்ளையை கொஞ்சம் தான் போகிறாங்க, அந்த பிள்ளையை அணைக்கத்தான் போகிறாங்க, அந்த பிள்ளையோட வாழத்தான் போகிறாங்க. அதை யாரும் பெருக்கிறல்ல, அது இயல்பான ஒரு விஷயம். ஆனால் அடுத்தவர்களுக்கு அது எப்படி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை கேட்டு சிரித்த ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் இது. ஜுவாத் பின் ஜுபைர் அல் அன்சாரி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, ஒரு இளைஞர், ஒரு பொடியன் ஒரு ஆள். இவர் ஒரு நாள் என்ன செஞ்சாருன்னா, பனூ காப் கோத்திரத்தை சேர்ந்த பெண்களோட மக்காவுடைய வீதியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். பொம்பளைகளோட காய்ச்சிட்டிக்கிறார். ரோட்டில் இருந்து கொஞ்சம் இளந்தாரி பொம்பளைகளோட காய்ச்சிட்டிக்கிறார். இவர் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. ஒரு சஹாபி, இஸ்லாத்தியற்ற ஒருவர் வராங்க. வந்தோடனே இவரை கேட்குறாங்க, அபு அப்துல்லா, என்ன பெண்களோட என்ன வேலை உங்களுக்கு, பொம்பளைகளோட காய்ச்சிட்டிக்கிறேன் ரோட்டில் என்று கேட்டா இவருக்கு இப்போ சங்கடமாக போயிட்டு தானே. உடனே அவர் சொன்னார், என்னண்டா, எனக்கு ஒட்டகம் ஒண்டிருக்கி, அந்த ஒட்டகத்துக்கு போக்கிடம் இல்லை, எங்கேயும் போகிறதில்லை, அதுக்கு முடி பின்னுறதுக்காக தான் இவர்கிட்ட வந்தேன், இவர்கிட்ட கொடுத்து முடி பின்னிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட பொய்யை சொல்லிட்டான். ரசூலுல்லாஹ்ட்ட தெரியுமா அவர் போய் தான் சொல்கிறாரு. ரசூலுல்லாஹ் ஒன்றும் சொல்லலை.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. போனோடனே அவர் அந்த மணி போயிட்டு திரும்பி வாராங்க. அதே இடத்துல அவர் உட்கார்ந்துட்டிருக்கிறார். அப்போ பொம்பளை நம்பித்தார். அப்புறம் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அந்த போக்குடமட்ட ஒட்டகத்தை இன்னும் உடல்லையா நீங்கள் என்று கேட்குறாங்க. அந்த போக்குடமட்ட ஒட்டகத்தை நீங்கள் விடலையா இன்னும், அதாவது பொம்பளைகளோட இருந்ததை தான் ரசூலுல்லாஹ் அப்படி கேலியாக கேட்குறாங்க. அப்போ அவர் மௌனமாக இருந்தார். அவருக்கு பேசுகிறதுக்கு வெக்கமாக போயிட்டு ரசூலுல்லாஹ் நம்மளை இப்படி பொம்பளைகளோட கண்டுட்டார ஹேஜி நிற்கிறதுனோட மௌனமாக இருந்துட்டார். இப்போ ரசூலுல்லாஹ் எப்போயெல்லாம் வாரையோ அப்போ நான் இவர் போய் ஒளிஞ்சிக்கிறேன் ஆக்களுக்குள்ள. கண்டா இவர் கேட்பார், நம்மளுக்கு போக்குடமட்ட ஒட்டகம் எங்கேன்னு கேட்பார். எனவே இந்த மனுஷன் போய் ஒளிஞ்சு கொண்டார். இப்போ இது மிச்சங்காலம் போய் இவர் ஒளிஞ்சிட்டு இருந்த மக்காவில் கடைசியாக மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போய் எல்லாரும் ஹிஜ்ரத்து வந்தாச்சு. இப்போ ரசூலுல்லாஹ் மதீனா பள்ளியில் இவரை கண்டுட்டாங்க. இவர் தொழுது விட்டீங்க. ரசூலுல்லாஹ் வேணுமெனே அவருக்கு பக்கத்தில் இருந்தாங்க. அவருக்கு பக்கத்திலேயே ரசூலுல்லாஹ் வாராருன்னு விளங்குற மாதிரியே போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. இந்த மனுஷன் சலாம் கொடுக்காம நீட்டி தொழுகிறார் தொழுகை. ரசூலுல்லாஹ் இது போகட்டும், சலாம் கொடுத்தப்போ அடி பண்ணுவார். அப்போ நம்ம சலாம் கொடுக்காம தொழுகையை நீட்டுவோம்னு சொல்லி நீட்டி தொழுகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ வேணுமென தொழுகையை நீட்டுறான்னு தெரியும், சலாத்தை கொடு தொலைக்க சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு இந்த மனுஷனை பார்த்து சொன்னாங்க, நீ வேண்டுமென்றே தொழுகையை நீட்டுகிறாய், நீ தொழுகையை நீட்டி தொழாது, சலாத்தை கொடுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மனிதருக்கு மேலே ஒன்று செய்யலாதே, சலாத்தை கொடுக்காரு. உடனே பக்கத்தில் இருந்து கேட்டாங்க, அப்துல்லாவே அபு அப்துல்லா, அந்த போக்குடமட்ட ஒட்டகத்தை விட்டுட்டியா விட இல்லையா என்ன கேட்க. பாருங்க எவ்வளவு ஒரு நகைச்சுவை உணர்வு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறதுங்கிறத நாங்கள் பார்க்கலாம். அதுக்கு பிறகும் கூட அந்த மனுஷன் மதீனாவிலையும் ரசூலுல்லாஹ் பார்க்குறது ஓடிடுறது. ரசூலுல்லாஹ் கண்டா ஓடி ஒளிஞ்சிடுற. இவர் கண்டா இதைத்தான் கேட்பாருன்னு சொல்லி கேட்குற. ஒரு நாள் அவர் கழுதையிலே சென்று கொண்டிருக்கின்ற போது ஒரு நாள் மீண்டும் என்னை காணுகின்றார். அப்போதும் அவர் கேட்டார், அந்த போக்குடமட்ட ஒட்டகத்தை இன்னும் தான் விட்டுவிடலையான்னு கேட்டார். உடனே நான் போய் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், உங்களை யார் தூதராக அனுப்பினானோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், நான் இஸ்லாத்தை தழுவினத்திலிருந்து என்கிட்ட போக்குடம் இல்லாத ஒட்டகம் ஒன்று இருக்கிறேன், நான் பொம்பளைகளோட தான் இருந்தேன், என்னை மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லி உண்மையை சின்னதுக்கு பிறகு தான் ரசூலுல்லாஹ் அதை பற்றி ஒன்றும் கேட்குறல அவருக்கு. அதுக்கு பிறகு வரப்பாடி பண்ணல, அவர் உண்மையை சொல்லிட்டாரு, அதுக்கு பிறகு வரப்பாடி பண்ணல. அப்போ இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபாக்களோடு நெருக்கமான ஒரு உறவை கொண்டு கலகலப்பாக பேசி அவங்களோட சந்தோஷமாக பழகிய சம்பவங்கள் நிறையவே இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சம்பவத்தோடு நாங்கள் முடிக்கலாம். நுஐமான் அல் அன்சாரி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இவர் மதீனாவில் ஃபேமஸ் ஜோக்கர். சஹாபாக்கள் கூட அப்படி இருந்திக்கிறாங்க, ஃபேமஸான ஒரு நகைச்சுவையால் அந்த நேரமும் ஜோக் பண்ணி கொண்டே இருப்பார். ஒரு நாள் இந்த மனுஷன் என்ன செஞ்சார், ஒரு சாப்பாட்டு சாமான் வாங்கிட்டு வந்தார். நல்ல விலை உயர்ந்த ஒரு நல்ல சாப்பாட்டு சாமான் வாங்கிட்டு வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், இந்த சாப்பாடும் உங்களுக்கு தான், இதில் கிரயமும் உங்களுக்கு தான், இப்படி தான் சொன்னார். சாப்பாடும் உங்களுக்கு தான், இதில் கிரயம், இதில் விலையும் உங்களுக்கு தான் என்று சொன்னார். அப்புறம் ரசூலுல்லாஹ் அதுக்கு பிறகு சொன்னார், இதில் உரிமையாளர் வந்து பெறுமதியை வாங்கிக் கொள்வார் என்று சொன்னார். அப்புறம் ரசூலுல்லாஹ் அதை பற்றி உங்களுக்கு தான் அன்பளிப்பாக தந்துட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அதை சாப்பிட்டு விட்டார்கள். சாப்பிட்டு முடித்த உடனே அவர் சொன்னார், பெருமதியை தான், சாப்பிட்டதுக்குரிய காசை தான். ரசூலுல்லாஹ் வந்து ஜோக் அடிக்கிறார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நீங்கள் அன்பளிப்புன்னு சொன்னேன், நான் என்ன சொல்லி தந்தேன், இதுவும் உங்களுக்கு தான், இதில் கிரயமும் உங்களுக்கு தான், உரிமையாளர் வந்து கேட்டால் காசை கொண்டு, நான் தான் உரிமையாளர், எந்த சாமான் தான், காசை தாங்க மரியாதை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர் காசை கேட்ட நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிச்சு போட்டு அவருக்கு அந்த பொருளையும் சாப்பிட்டு போட்டு அதுக்கான பெருமதியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்துப்பட்டு சிரித்தாங்க, விழுந்து சிரித்தார்கள், அதுக்குரிய பெருமதியையும் கொடுத்தார்கள். இந்த மனுஷன் நிலைமையை பார், என்னோடையே இப்படி ஜோக் அடிக்கார் இந்த மனுஷன் வந்து என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்திருக்கிற சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்றோம். இதையும் பார்த்துட்டு முடிப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளோடு கூட எப்போதும் சிரித்து பேசி மகிழக்கூடிய ஒருவராக இருந்திருக்கிறார்கள். ஒரு நாள் அக்ரா பின் ஹாபிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு காட்டரபி, ஒரு நாட்டரபி ஒருவர் வாரார். வந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளை குமிச்சு வச்சுக்கிட்டு தன்னை பேர பிள்ளைகள் பக்கத்து பிள்ளைகள் அதை குமிச்சு வச்சு விளையாடிட்டு இருக்கார், கொஞ்சி குழாவி விளையாடி கொண்டு இருக்கிறார். இதை கண்டு அவருக்கு ஆச்சரியமாக போயிட்டு அவர் சொல்கிறார், என்னது ஒரு இறை தூதர், ஒரு தலைவர் இப்படி பிள்ளைகளோட சகஜமாக நீங்கள் பழகி கொஞ்சி கொண்டிருக்கிறீர்களே, விளையாடி கொண்டிருக்கிறீர்களே, சிரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்போ அந்த மனிதர் சொல்கிறார், அக்ரா பின் ஹாபிஸ், எனக்கு 10 பிள்ளைகள், நான் ஒரு பிள்ளையை கூட கொஞ்சம் இல்லை இது வரைக்கும் பண்ணி சொன்னேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வந்துச்சு. அவர்கள் சொன்னார்கள், இன்னும் ஒரு ரிவாயத்தில் வேறமாய் வருது, அல்லாஹ் அவங்களுடைய இதயத்திலிருந்து அன்பை பிடுங்கி எடுத்து விட்டானா. பிள்ளைகளை கண்ட இரக்கம் வராது என்ன மனசு ஒன்று, பிள்ளைகளை கண்டு இரக்கம் வராவிட்டால் என்ன மனசு, அல்லாஹ் அவனோட உள்ளத்திலிருந்து இரக்கத்தை பிடுங்கி எடுத்துட்டானா என்று அவருக்கு ஏசி
அவருக்கு சொல்கிறாங்க, யார் இரக்கம் காட்டவில்லை அவர்கள் இரக்கம் காட்டப்பட மாட்டார்கள், உனக்கு அல்லாஹ்வுடைய இரக்கம் வேணுமா, மனிதர்களுக்கு இரக்கம் காட்டு என்று சொன்னார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகைச்சுவை உணர்வோடு ஹாஸ்யம் கலந்த பேச்சோடு அடுத்த மனிதர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய நிலைப்பாடுகளோடு மிகவும் தெளிவான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். யாருடைய மனதையும் அவர்கள் புண்படுத்தக்கூடிய வகையிலே நடந்து கொண்டதில்லை. அவருடைய நகைச்சுவையில் கூட உண்மை கலந்திருந்தது. அடுத்தவர்களை ஏமாற்றக்கூடிய நகைச்சுவைகளை அவர்கள் செய்யவில்லை, அவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய நகைச்சுவைகளை தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு ஆன்மீக தூதராக இருந்திருக்கிறாரோ, எப்படி தொழுகைக்கும் நோன்புக்கும் குர்ஆனுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாரோ, அதே போல உலக வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருப்பதற்கும் அடுத்த மனிதர்களோடு சந்தோஷமாக பழகுவதற்கும் ஒரு நல்ல மனித உறவை கட்டி எழுப்புவதில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கிறார். அதனால் தான் குழந்தைகளோடு, பெண்களோடு, இளைஞர்களோடு, தன்னுடைய ஒற்ற தோழர்களோடு எல்லோரோடும் அவர்கள் பகடியாக பேசி சிரித்து மகிழ்ந்திருக்கிறார்கள் என்ற இந்த வரலாறுகளை படிக்கின்ற போது உண்மையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆளுமை எப்படிப்பட்ட ஒரு ஆளுமையாக, ஒரு பேலன்ஸ் பர்சனாலிட்டியாக, ஒரு நடுநிலைமையான ஒரு சமநிலை ஆளுமையாக அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியுமா இருக்கிறது. இப்படி அரிதான இந்த சம்பவங்களை தொகுத்து படிக்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எங்களுக்கு முன்னால் எங்களுடைய அன்புக்குரிய ஒரு மனிதராக அவர்கள் மாறி போகிறார்கள். எங்களுக்கு அவர்கள் மீது பற்று அதிகரிக்கிறது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையாக பின்பற்றி தொடர்ந்தும் எங்களுடைய வாழ்க்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை தேடி தேடி பின்பற்றி அதனூடாக வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய வாக்கியத்தை வல்லல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு